அந்தந்த ராசியில பிறந்தவர்கள் ஏதோ ஒரு கர்ம வினையை எடுத்துக்கொண்டு வரும்போது அதனால் என்ன பிரச்சனையை இந்த ஜென்மால அனுபவிப்பாங்க. ஸோ எந்த கர்மா என்ன ராசிக்கு இருக்கு, அவர்கள் என்ன விதமான கடவுளை சேவிக்கலாம் அப்படின்னு வரும்போது, மேஷ ராசிக்காரர்கள் என்ன கர்மாவை எடுத்துன்னு வந்திருக்கானா, அவ போன ஜென்மால இம்பல்சிவா, அதாவது அவசர முடிவோடையும் அகங்காரத்தினுடையும் செய்த செயல்பாட்டுகளுடைய கர்மாவினையை எடுத்துன்னு வந்திருக்கா. செய்யும் காரியத்துல எல்லாத்தையும் ஒரு தடை. இந்த மேஷ ராசிக்கார அன்பர்கள் சைலபுத்ரி அப்படிங்கிற அம்பாளை இவர்கள் நமஸ்கரிக்கும் போது, வழிபடும் போது, ரிஷப ராசிக்காரர்கள் தன்னை சார்ந்து இருந்தவர்களை தவிக்க விட்டவர்கள். இப்போ இந்த ஜென்மால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையாவது சார்ந்தே செயல்படும்படியான கட்டாயம் ஏற்பட்டுடும். ரிஷப ராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய மந்திரம், மிதுன ராசி அன்பர்களுக்கு அவேர்னஸ், ஒரு டியூவாலிட்டி இருக்கும். நம்ம நல்லதையே செய்யறோம், நல்லதையே சொல்றோம், ஆனா பக்குவமான இந்த நிலை வெளியில எடுபடாது. அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்குள்ள அந்த மந்திரம் உருவேற ஏற ஏற அவங்க கர்மா கரைஞ்சு வாழ்க்கையில அவங்க சொல்லக்கூடிய விஷயமும் அவங்களுடைய பேரும் பெருமையும் பலருக்கு போய் சேரும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம், ராசிகள், கர்மா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்காக நம்ம கூட சுதாகுமார் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். சூப்பராக இருக்கேன். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் மேம். ஆஸ் யூஷுவல் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொரு ஷோக்கு போகிற மாதிரி தான் இருக்குது ஒரு வீடியோ பண்ணுறதும். அண்ட் கர்மா அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கண்ணை பார்க்குற மாதிரி தான். இப்போ கொஞ்சம் பயத்தை தாண்டி நிறைய ஒரு அவேர்னஸ் வந்துகிட்டே இருக்குது இந்த யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது மூலமா. கரெக்ட். ஒரு ராசிக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்குது அப்படின்றது நம்ம பொதுவாக கேள்விப்பட்டது உண்டு. அதுக்கு என்ன மேம் பேசிக்காக என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்போ 12 ராசிகள் அப்படி இருக்குன்னா, மேஷத்துலேருந்து ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் அந்தந்த ராசியில பிறந்தவர்கள் ஏதோ ஒரு கர்ம வினையை எடுத்துக்கொண்டு வரும்போது அதனால் என்ன பிரச்சனையை இந்த ஜென்மால அனுபவிப்பாங்க. இதுக்கு எதை கும்பிட்டா நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸில் ஆதி காலத்துலேருந்தே சனாதன தர்மம்னு சொல்லப்படக்கூடிய எல்லா தர்மத்துலேயும் 12 சூரிய நமஸ்காரம் 12 நாம, நம்ம பெருமாளுடையது பார்த்தீங்கன்னா துவாதச நாமம் 12, அம்பாள் பார்த்தீங்கன்னா துர்கை 12 பேராக டிவைட் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு, முருகன் 12, சிவன் 12, ஜோதிர்லிங்கம். இப்படி இவை எல்லாமே நம்மளுடைய ராசிகளின் கர்ம வினையை போக்கக்கூடிய தெய்வங்களாக அனுஷ்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஓகே, எல்லாமே இது கூட இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. அதற்காக கொடுக்கப்பட்டவை தான். நமக்காக கடவுளர்களாக பூமியில் அவதாரம் செய்தவர்கள் தான். இப்படி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ எந்த கர்மா என்ன ராசிக்கு இருக்குது, அவர்கள் என்ன விதமான கடவுளை சேவிக்கலாம் அப்படின்னு வரும்போது, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடியது துர்கைன்னு எடுத்துக்கலாம். நான் துர்கைன்னு சொன்னாலே நம்மளுடைய துர்கமங்களை, கஷ்டங்களை போக்கக்கூடியவள்னு அர்த்தமாக போய்ட்டு துக்கங்கள், அதனால துக்கங்களை போக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த 12 ராசிகளுடைய கர்மா என்ன, அதனால என்னென்ன சின்ன பிரச்சனைகளை இப்போ அனுபவிக்கிறோம், இதுக்கு எந்த துர்கையை நம்ம வழிபடும் போது அதனுடைய பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? மேஷம் அப்படின்னு எடுத்துட்டாலே, மேஷ ராசிக்காரர்கள் என்ன கர்மாவை எடுத்துன்னு வந்திருக்கானா, அவள் போன ஜென்மால இம்பல்சிவா, அதாவது அவசர முடிவோடையும் அகங்காரத்தினுடையும் செய்த செயல்பாட்டுகளுடைய கர்மாவினையை எடுத்துன்னு வந்திருக்கா. இப்போ அது என்னவா வந்து அவர்களுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்னு பார்த்தா, செய்யும் காரியத்தில் எல்லாத்துலேயும் ஒரு தடை இருக்கும். இவர்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் அவசர முடிவுகளாக எடுத்து தவறாக போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். கொஞ்சம் சூடானவர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய கர்மை இந்த ஜென்மால இப்படிப்பட்டதாக வெளிப்படும். இப்படிப்பட்ட
போட்டதாக வெளிப்படக்கூடியதுலேருந்து இவங்க என்ன பாடம் கற்றுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பாஸ் பட்டன் வச்சுக்கணும். ஒரு செயல்பாடுகளில் ஒரு பாஸ் பட்டன் இருந்தால் நிதானமாக இருக்கும்போது இவர்களால் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேஷராசிக்கார அன்பர்கள் சைலபுத்ரி அப்படிங்கிற அம்பாளை இவர்கள் நமஸ்கரிக்கும் போது வழிபடும் போது, சைலபுத்ரின்னா என்ன அர்த்தம்னா மலைகளின் மகள். மலைமகள்ங்கிறது நம்ம துர்காவை ஈஸியாக சொல்லுவோம் இல்லையா? ஸோ மலைராஜனின் மகள், மலையின் மகள் அப்படின்னு நம்ம அவளை பார்க்குறோம். மேஷம்ங்கிற ராசியே மலை சார்ந்த இடம்னு நாங்கள் அஸ்ட்ராலஜியில் சொல்கிறது வழக்கம். நான் இதை சாம்பிளுக்கு இதை சொல்கிறேன். அடுத்தடுத்த ராசிகளை பற்றி நம்ம கர்மா, அதனுடைய பிரச்சனைகள், அதனுடைய நம்ம துர்கையினுடைய பெயர்கள், அப்படி பயன்கள் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சைலபுத்ரிங்கிற அம்பாளை இவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவர்களுடைய டே டு டே ரொட்டீனில், அதாவது டெய்லி வழக்கத்தில் ஓம் சைலபுத்ரி தேவியை நமஹா அப்படின்னு நம்ம ஒரு 118லேருந்து 108 முறை வரைக்கும் ஒரு நாளைக்கு சொல்லலாம். 18 முறை செஞ்சுட்டு இவர்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கிற போது கட்டாயமாக இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடைகள், பிரச்சனைகள், அவசர புத்தியால் ஏற்படக்கூடிய கெட்ட பயன்கள் இதெல்லாம் விலகி இந்த சைலபுத்ரி தேவி இவர்களுக்கு வழிகாட்டி கூட்டிட்டு போவா. நீங்க சொன்ன அந்த ஃபார்மேட்ல அவங்க போகும்போது நிதானமா அதை அவளே வழிகாட்டிடுவா. ஏன்னா நமக்கு இந்த கர்ம வினையால நமக்கு அது புரியாது. பிரச்சனை என்னன்னா, இந்த கர்மா எதை எடுத்துட்டு வந்திருக்கோமோ அது தெரியாது. நம்ம அதுக்கு அதனுடைய ஃப்ளோல போயிடுவோம். எப்படி மீன் நதியோட நீஞ்சறதோ அது மாதிரி நம்ம கர்மாவோட பழகி போயிருப்போம். கர்மாவோட செயல்பாடுகளுக்கு இணங்கி தான் செயல்படுவோம். மாற்று நம்மளுக்கு யோசிக்க தெரியாத அளவுக்கு நம்மள அது ஆக்கிரமிச்சிருக்கோம். அந்த ஆக்கிரமிப்புலேருந்து ஒன்றை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு வழிகாட்டி, ஒரு லேம்ப், ஒரு ஒளி அப்படின்னா சைலபுத்ரிங்கிற ஒளி. மேஷ ராசிக்கார அன்பர்களுக்கு சைலபுத்ரிங்கிற ஒளியானது வழிகாட்டும். இது லைஃப் டைம் பெனிஃபிட். மேஷ ராசிங்கிற ராசியாக பிறந்தவர்களோ லக்னமாக பிறந்தவர்களோ இவ 2 பேருமே இந்த கர்மாவை, லக்னக்காரர்களுக்கு இன்னும் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். ராசி கூட சந்திரன் மனமானது உடலானதோட நின்றுடும். லக்னம்ங்கிறது நம்ம உயிரே அதுதான், நாமே அதுதான். அப்படின்னா மேஷ லக்னக்காரர்களுக்கு தடைங்கிறதும் எதிர்த்து மோதரவா, எதிரி மோதுவா. எல்லாத்துக்கும் மோதுவா. நீ எதை சொன்னாலும் இல்ல முடியாதுன்னு சொல்லுவா எதிர இருக்கிறவா. இல்ல சொல்லுவா, இல்ல செயல்பாட்டுல காமிப்பா. அதெல்லாம் பரவாயில்ல, தடை இருந்துகிட்டே இருக்கு, முடிச்சிடலாம் மேடம் அப்படின்பா. முடிஞ்சுடுத்தோன்னு நினைச்சுட்டு இருப்போம், அவ முடிச்சிருக்க மாட்டா. அண்ணன்டையில போய் இவளுக்கெல்லாம் இதெல்லாம் போய் செஞ்சுட்டு வேற வேலை இல்லைன்ட்டு போவா. நம்ம அவளை நம்பி ஏமாந்து போயிடுவோம். இந்த மாதிரி நிறைய கர்மாக்கள் மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு. இதை தடை அதை உடை அப்படின்னா அவர்கள் சேவிக்க வேண்டியது சைலபுத்ரியை. இதுக்கு ஓம் சைலபுத்ரி தேவியை நமகாங்கிற ஒரு வார்த்தை அந்த நாமா எடுத்தாலே போதும். இதனுடைய மந்திரம் உபாசனை எல்லாம் வேற, அது குருமுகமாக எடுத்துட்டு செய்ய வேண்டியது. பொதுவாக நம்ம கொடுக்கக்கூடியது இது மட்டுமே. ஓகே, அடுத்தது ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்கள் தன்னை சார்ந்து இருந்தவர்களை தவிக்க விட்டவர்கள். இப்போ நீங்கள் என்னை சார்ந்து செயல்படுறீங்க அப்படின்னா உங்களை நான் அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களை கூட்டிகிட்டு போகணும். நான் ஒன்றும் இல்லை, இப்போ கூட நிறைய பேர் பண்ணுவாங்க, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியாமலே அவங்க கிளம்பி போயிடுவாங்க. நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், அவங்க நம்ம போகும்போது கூப்பிடுவாங்கன்னு காத்துட்ருப்போம், விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் கர்மா தான் ரிஷப ராசி நேயர்களுக்கு. இப்போ இந்த ஜென்மாவில் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையாவது சார்ந்தே செயல்படும்படியான கட்டாயம் ஏற்பட்டுடும். அட்டாச்மெண்ட் கர்மா. இது என்னுடையதுன்னு நிறைய சொத்துக்களை, என்னுடைய சொத்து, என்னுடைய உறவுகள், என்னுடையதுன்னு நினச்சி நிறைய தவற விட்டுடுவாங்க. இப்போ என்னுடைய வீடுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், இந்த வீடு என் கையை விட்டு போயிடுதுன்னா அப்ப எது என்னுடையது, நான் தவிச்சிருவேன்ல. அந்த மாதிரி தவிப்புக்கு உள்ளாக கூடியவர்கள் ரிஷப ராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல சொத்து சார்ந்தோ, பணம் சார்ந்தோ, நகை சார்ந்தோ, மக்கள் மனிதர்கள் சார்ந்தோ ஒரு அட்டாச்மெண்ட்லேருந்து விடும்படியா ஒரு விதமான கர்மால மாட்டிட்டுருவாங்க. அது நேர்ந்து வெளியே வரத்துக்கு அவங்க சேவிக்க வேண்டிய துர்கையானது
பிரம்மச்சாரிணி. ஓகே. பிரம்மச்சாரிணிங்கிற துர்க்கையே எப்படிப்பட்டவள்னா கமண்டலமும் மாலையும் கையில வச்சுண்டு வெறுங்காலால நடந்துட்டு இருப்பா. தபஸ்வி. ஞானத்தை நோக்கி தன்னை வேணுங்கிறது எல்லாத்தையும் விடுத்து, ஓகே, தேவையற்றவைகளை விடுத்து தவங்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி டிராவல் பண்ணக்கூடிய தாயார். அப்போது நமக்கு அட்டாச்மெண்ட்டுங்கிற எமோஷன்லேருந்து நமக்கு வெளிக்கொண்டு வந்து எதனிடத்தில் அட்டாச் பண்ணிக்கணுங்கிற உண்மையை உணர்த்துபவள். மெயின் பாயிண்ட் அதுதான். இப்போ நம்ம கடவுளர்களிடத்தில் அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறது நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, என்னைக்கும் நம்மளை விட்டு அது போகாது. நம்ம மேலே நம்புறது செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ஏற்படுத்தக்கூடியவள் பிரம்மச்சாரி. இது ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இததான் as usual சேமா சொன்ன மாதிரி லக்னத்துக்கு தான் அதிகமான பாதிப்பு இருக்கும். லக்னத்துக்கும் இருக்கும், ராசியாக கொண்டவர்களுக்கும். நான் சொன்னேன், இந்த நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஓகே, யாரையாவது ஒருத்தர் சார்ந்தே செயல்படும் இருக்கும். இந்த அக்கா போகிறாங்க நானும் போகிறேன், அண்ணன் போகிறான் நானும் போகிறேன், தம்பி போகிறான் நானும் போகிறேன், அவங்க போகிறாங்க பக்கத்து வீட்டில் போகிறாங்க அது மாதிரி நானும் செய்கிறேன் அப்படின்னு தனிப்பட்ட செயல்பாடுக்கு ஒரு பயம் இருக்கும். ஓகே, பயம் இருக்கும். தனியாக செஞ்சால் அதை தப்பாயிருச்சுன்னா, விட்டு போச்சுன்னா, நம்ம கையை விட்டு அது போயிடுத்துனா அப்படிங்கிற பயம் இருக்கும். அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரம்மச்சாரிணி உதவுவாள். ரிஷபராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பிரம்மச்சாரிணியை நமஹா. அப்படி சொல்லிட்டு வந்தாலே தன்னுடைய பிரச்சனைகள் எது அவங்களுக்கே தெரியும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அவங்கவுங்க யோசித்து பார்த்தாங்கன்னா அவங்க லைஃப்பில் இருக்கும். இதுலேருந்து எப்படி வெளியே வருதுங்கிற கேள்விக்கு இந்த ஓம் பிரம்மச்சாரிணியை நமஹாங்கிற மந்திரமானது அவங்களுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு அவேர்னஸ், ஒரு டியூவாலிட்டி இருக்கும். இதுவா அதுவா, இது சரியா அது சரியா இப்படிங்கிற இந்த தன்மை ஏன் அவங்களுக்கு கர்ம வினையா வந்திருக்கும்னா, போன ஜென்மால ஒரு அகங்காரத்தினாலும் ஃபால்ஸ் ஸ்பீச்சையும் நம்பி எடுத்த முடிவுகள், தவறான. இப்போ நீங்கள் வந்து என்னை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறீங்க, நல்லவன் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்களை நம்பி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செஞ்சிடுறேன். ஆனால் அது எனக்கோ இல்லை இந்த உலகத்துக்கோ கெடுதலை கொடுத்து விடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ராட்சசாதிகள்லாம் என்ன பண்ணுவான்னா, இந்த ராவணன் என்ன பண்ணுறான், சுற்றி இருக்கிற அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ராட்சசர்கள்லாம் நீ ரொம்ப வல்லவன் நல்லவன் அது இது உனக்கு தான் சீதை உரிமையாகணும்னு சொன்ன உடனே சூர்பனக சொல்கிறத நம்பி சீதையை அபகரித்து வந்துடுறான். அந்த மாதிரியான ஜென்ம கடனை இந்த ஜென்மால அனுபவிக்கும் போது இவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது. ஓகே, இவர்கள் ஒரு ரொம்ப அழகானவர்கள், ரொம்ப அருமையானவர்கள், ரொம்ப தலைமை பண்பு உடையவர்கள், அந்த என்ன சொல்றது பிரபஞ்ச காற்றினுடைய அதிபதி. ஆனால் இவர்களுடைய வார்த்தைகளுக்கு பெரிய மதிப்பு இருக்காது. என்னடா அதை நம்ம நல்லது தானே சொல்கிறோம், ஏன் இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, நான் கடைசியில் இவங்க சொல்கிறது நடக்கும் இவங்க சொல்கிறது தான் நடக்கும். ஆனால் இந்த வார்த்தையை வந்து மற்றவர்கள் எல்லாம் அழகாக சொன்னா இவன் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ண மாட்டா. அந்த ஒரு குறை இருந்துனே இருக்கும். நம்ம நல்லதையே செய்கிறோம், நல்லதையே சொல்கிறோம். இந்த ஜென்மாவில் வந்து மிதுன ராசி அன்பர்கள் வந்து நேர் வழியில் தான் நடக்கணும், இதுதான் கரெக்டு இதுதான் பர்ஃபெக்டு அப்படின்னு இந்த டியூவாலிட்டி சந்தேகங்கள் வந்தாலும் தன்னைத்தானே பக்குவப்படுத்திப்பா. ஆனால் பக்குவமான இந்த நிலை வெளியில் எடுபடாது. அடிவாங்க இவங்க சொல்கிறது எடுபடாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இவங்களுடைய அந்த தனித்தன்மை வெளியில வர முடியாத தவிப்பா. ஓகே, இவர் தனி ஒரு கர்மா கட்டாயமா. இவர்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள், ஆனா இவர்களுடைய தனித்தன்மை எடுபடாது. ஓகே, இது பிரச்சனை தானே, பெரிய பிரச்சனை, ஏக்கமா இருக்குமே மனசுக்குள்ள. இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி அன்பர்கள் யார நம்ம வந்து ரைட்டியஸ்னஸ் ஃபோக்கஸ் இதெல்லாம் பண்ணறதுக்கு சந்திரகண்டா அப்படிங்கிற அம்பாளுடைய சந்திரகண்டா. கண்டானா மணி, மணி அடித்து கொண்டே இருக்கக்கூடியவள். அப்படின்னா மணிங்கிறதே அவேர்னஸ். எனக்கு என் மண்டக்குள்ள ஒரு மணி அடிச்சதுன்னு விளையாட்டா சொல்லுவோம். ஓகே, அலாம் மாதிரி அடிச்சுட்டே இருக்கும். அந்த அலாமை வந்து நீ இதை செய் உனக்கு பெருமை கிடைக்கும், நீ இதை செய்யாதே இந்த இடத்துல நீ வின் பண்ண மாட்டே, இவர்களிடத்தில் நீ போய் சேராதே, இவர்களிடத்தில் சேர், இதை இவர்களிடத்தில் இப்படி சொல், இப்படி செய், சொல்லால காட்டாத செயலால காட்டு
அப்படின்னு எங்கே எப்படி காட்டணுமோ அதை சொல்லக்கூடியவன் சந்திரகாண்டா அப்படிங்கிற அந்த கண்டாநாதம் எப்படியானது ஒரு எல்லாருக்கும் ஈக்குவலாக கரெக்டாக. கோயிலில் மணி அடித்தா என்ன சொல்லுவோம், மணி அடிச்சிட்டாங்க பூஜை, மணி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற எல்லாருக்குமே போய் சேரக்கூடிய விஷயம். அப்படி உங்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவங்களை மற்றவர்களிடத்துல கரெக்டாக போய் சேர்க்கக்கூடிய அம்பாள் சந்திரகாண்டா. ஓம் சந்திரகாண்டாயை நமஹா. மிதுன ராசியோ மிதுன லக்னக்காரர்களோ சொல்ல வேண்டிய துர்கையினுடைய மந்திரம் ஓம் சந்திரகாண்டாயை நமஹா அப்படின்னு சொல்ல 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 அவர்களோட வாழ்க்கையில் அவங்களுக்குள்ள அந்த மந்திரம் உருவேற ஏற ஏற அவங்க கர்மா கரைஞ்சு வாழ்க்கையில் அவங்க சொல்லக்கூடிய விஷயமும் அவங்களுடைய பேரும் பெருமையும் பலருக்கு போய் சேரும். ஓகே, இது அந்த கர்மா கழியும் போதே அந்த கர்மா என்னங்கிறது இப்போ சொல்லிட்டோம். அது கழிஞ்சாலே போதும். கழிஞ்சாலே நீங்கள் நல்லவர்கள். இந்த மிதுன ராசிக்காரர் எல்லா ராசிக்காரர்களுமே இந்த ஜென்மால நல்ல பிறவி எடுத்தாலும் நாம் எடுத்து வந்த கர்மாவுக்குள் வட்டம் போட்டு சுத்தி வருவோம். அந்த வட்டத்தை அதான் தன்னை தடையதை உடைனா துர்கா. அந்த துர்காவை எந்த துர்காவை எப்படி நம்ம கும்பிடும்போது நம்ம வழிபாடுகள் எப்படி நமக்கு வழி கொடுக்கும், வழிபாடு வழி கொடுத்தல் கொடுக்கும்ங்கிறத சொல்லறதுதான் இந்த எபிசோட். அடுத்து நம்ம கடகம்காரர்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னாக்க, அவங்க எமோஷனலாக தாய்மை குணத்தினால் கர்வத்தால் நடந்து கொண்டவர்கள். இதுதான் அவங்களுடைய கர்மா. தாய்மை கடகம்ங்கிறதே தாய்மை உணர்வை எடுத்து சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீடு. ஆனா அதே சந்திரன் தான் தேயும் சந்திரன் வளரும் சந்திரன்கிற ரெண்டும் இருக்குங்கிற புரிதல் இல்லாம தன்னுடையது வளரும் சந்திரனாவே காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப என்னுடைய மகனிடத்துல ஆட்டிடியூடா அப்படி என்னுடைய மகனிடத்துல நீ எனக்கு பையன் தானே, எனக்கு செய்ய வேண்டியது ஒழுங்கா செய் அப்படிங்கிற அம்மாவா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கர்மாவை இந்த ஜென்மால எடுத்துன்னு வரும்போது என்னுடைய குழந்தைகள்ங்கிற தாய்மையை நான் எடுக்கிற போதே எனக்கு எமோஷனல் இம்பேலன்ஸ் சேர்த்து வந்துடும். யாரும் எனக்கு உதவ மாட்டான். இந்த கடகராசி அன்பர்களுக்கு என்னதான் இவங்க சப்போர்ட் பண்ணாலும் திருப்பி இவங்க எதிர்பார்க்கிற சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு $1,000,000 கொஸ்டின் தான். ஓகே, ஏன்னா அதுல சனியினுடைய நட்சத்திரமான பூசம் நிற்கிறது. வெறும் கர்மாவை கழிக்கிறதுக்கே தர்மவானான சனி பகவான் ஹெல்ப் பண்ணுவார். இப்ப பூசம்ங்கிற நட்சத்திரம்ங்கிற சனி பகவான் யாய் இது உன் கர்மா, இதை கழிச்சாகணும், யாய் இது உன் கர்மா, இந்த இடத்துல இதை கழிச்சாகணும்னு அங்கங்க திராசு போட்டு கழிச்சுட்டே வருவார். எடுத்து எடை போட்டு தூக்கி போடுவார். எந்த திசை நடந்தாலும் எந்த சனி நடந்தாலும் கடகராசிக்கு தான் பெரும் ஆபத்து போலயே. கடகராசி மாத்திரம் இல்ல, கடகராசி மாதிரியே திருப்பி இருக்கக்கூடிய நம்ம விருச்சிகத்துல அனுஷம் இருக்கும். பட் அனுஷம்ங்கிறது என்ன இருந்தாலும் ஒரு மகாலட்சுமியினுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால விருச்சிகத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து பிடுங்கவும் ரெண்டும். அதான் சொன்னேன், சனி பகவான் பேலன்ஸ் மாதிரி இங்க இருக்கிற இடக்கல்ல எடுப்பார், திருப்பி உங்களை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவார். இந்த இடங்கள் ஒவ்வொன்றா எடுத்து தான் உங்களை மேலே 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 தூக்கணும். ஓகே, அப்போ இந்த இடங்கள்ல தான் கர்மா. இந்த இடங்கள்ல எடுக்கிறதுக்கு பூசம்ங்கிற நட்சத்திரம், கடகம்ங்கிறது சந்திரன், சந்திரனும் சனியும் சேர்ந்தது பூச நட்சத்திரம். கடகம் சந்திரன் வீட்டு சனி, இங்க சனி வீட்டு சந்திரனா இருக்கக்கூடிய திருவோணம். இது ரெண்டும் நேர்கொண்ட பார்வையா ஒன்னு வேற பார்த்துட்டு இருக்கு. இங்க இருந்து சனி வீட்டு சந்திரனான திருவோணம் கடகத்து சந்திரன் வீட்டு சனியான பூசத்தை நோக்கி கொண்டிருக்கிறது. அது ரெண்டுமே ஸ்ட்ரெயிட், சந்திரன் சனி. ஓகே, சந்திரன் என்னும் மனமும் உடலுக்கும் சனி என்னும் கர்மகாரகன் என்ன வேலையை செய்யணுமோ அதை ரெண்டும் சேர்ந்து வர செய்யும். சிறப்பான சம்பவம் உண்டு, சிறப்பான சம்பவம். அப்போ அந்த சம்பவத்தினால அடிப்படுறவங்க வலிகள் உடைய, அதனால பயந்து 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 தன்னைத்தானே உள்ளுக்குள்ள எப்படி இந்த நிலவானது தேய்கிறதோ அது மாதிரி தேய்ந்தே போயிடுவாங்க கடைசியில. இவங்களோட ஒளியானது வெளியில வரத்துக்கு சான்சஸ் அப்போ எப்போ வரும்? இவங்களுடைய இந்த மதர்லினஸ், இவங்களுடைய அன்பு பாசம், அன்பையும் பாசையும் நேர்வழியில காட்டிட்டீங்கன்னா கடகராசி அன்பர்களை போல உஸ்தியான அன்பர்களே இருக்க முடியாது. அந்த அன்பையும் பாசத்தையும் காட்டுறதுக்கு குஷ்மாண்டா அப்படிங்கிற துர்கா. குஷ்மாண்டான்னா என்ன அர்த்தம்னா அண்டான உலகம். ஓகே, குஷ்மாண்டா உலகத்தை பெற்றவள்.
ஓகே. எப்படி உலகத்தை கைக்குள்ள வச்சிருக்காங்க. வச்சிட்டுவா உருண்டையாக மாற்றி தனக்குள் அமர்த்தி கொண்டிருக்கு. உலகத்தையே ஆளும் நாயகின்னு வச்சுக்கலாம். உலகையாளும் நாயகி. உலகையாளும் நாயகி எப்படிப்பட்டவளா இருப்பா? அந்த தாயினுடைய பெருமை நமக்கு சேர 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 நாமும் இந்த உலகையாளும் தாய்மை தன்மைங்கிற அன்பை பெறுவோம். ஓகே. அப்போ இந்த கடகராசிக்காரர்கள் ஏற்கனவே தெரியாத்தனமா செஞ்சு விட்டு வந்த கர்மாவிலிருந்து வெளியே வந்து ஓம் குஷ்மாண்டாயை நமஹா, ஓம் குஷ்மாண்டாயை நமஹா அப்படின்னா சிறியதான பெரியதான அண்டத்தை தனக்குள் வைத்திருக்கும் தாயே, அப்படிப்பட்ட ஒரு அன்பை எனக்கு கொடுத்து வழிகாட்டி அன்பெனும் இந்த பேரண்டத்தில் ஒரு உருவாக என்னை மாற்று அப்படின்னும் போது சனி பகவானுக்கு வேலையே இல்லை, ஜாலியாக இருக்கலாம். அதே பூசம்ங்கிற சனி பகவான் அவங்க தான் நேர்மையாக தாய்மையோட அன்பாக இருக்காங்க. இங்கே எனக்கு வேலை இல்லைப்பா, போயிட்டு வரேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துன்னு போயிட்டு வர. நான் அவர் தர்மராஜா. தர்மத்தை நிலைநாட்டுறவர்களுக்கு சனி பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார். நம்ம சனியை பார்த்து ஏன் பயப்படுறோன்னா தர்க்கம் இல்லாத குதர்க்க உலகத்துல நம்ம மாட்டிக்கிற போது தான் பயப்படணும். நேர் வழியில போகும்போது தராசு இப்படி இருக்கு, உனக்கு வெயிட்டிங் இருக்கு, நீ இங்க இருக்க, இது ரெண்டும் சரியா இருக்குடா போனா போறது அப்படின்னு விட்டுருவார். இதை தான் வந்து ஆஞ்சநேயரும் பிள்ளையாரும் சொல்றா. பிள்ளையாரும் ஆஞ்சநேயரும் அப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நேர் வழி நின்று அவளோட வழியை நடத்தக்கூடியவாளுக்கு ஒன் பண்ண மாட்டார். ஓகே. அந்த அளவுக்கு இந்த இடத்த கொடுக்கக்கூடியவள் குஷ்மாண்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துர்கா தேவியினுடைய அம்சம். ஓகே. அம்சத்தினுடைய மந்திரம் ஓம் குஷ்மாண்டாயை நமஹா, ஓம் குஷ்மாண்டாயை நமஹா. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சிம்மம். சிம்மம் உங்களோட கர்மாக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்னதான் இருக்கும்? சிம்ம லக்னமோ சிம்ம ராசிக்காரர்களோ தன்னுடைய பவர் ஈஸியா சொல்லணும்னா மிஸ்யூஸ் பண்ணவங்க. ஓஹோ. எப்படி வந்து ஒரு லீடர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருக்கார் ஒருத்தர், அவர் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி மக்களுக்கு ஆதரவாவோ இல்லை தான் எடுத்துக்கொண்ட அந்த டியூட்டிக்கு ஆதரவா. இப்போ ஒரு பாஸ் ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறோம், பிஸ்னஸ்னாலே உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாகவும் நாம் எடுத்துக்கூடிய ப்ராடக்டையும் நேர்மையான விதத்தில் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். ஒரு வீட்டு அதிபதி, வீட்டினுடைய ஒரு தலைவன் அப்படின்னா தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய குடும்பத்துக்கு ட்ரஸ்டியாக நடந்துக்கணும். கண்டிப்பாக ட்ரஸ்டியாக நடந்து கொள்ளாதவர்களுடைய வாழ்வு சிம்மத்தில் வந்து மாட்டும். ஓகே. கண்டிப்பாக அவங்க சிம்மத்தில் பிறப்பாங்கிறீங்க. மாட்டிக்கும். சிம்மத்தில் வந்து லக்னமோ ராசியோ இருந்ததுன்னா போன ஜென்மால நம்ம ட்ரஸ்டியாக பண்ணாமல் எதையோ ஏமாற்றிட்டோம். ஓகே. டிஃபால்ட்டாக சொல்லிடலாம், கண்ண மூடிட்டு பக்கா. இப்படி ட்ரஸ்டியாக இல்லாததுனால இப்போ என்ன பிரச்சனைகள் வரும்னா தலைமை பதவிக்காக ஏங்கும்படி ஒரு நிலைவை வந்துடும். அது வந்து அதன் காரணமாக சூரியன் வீடு அது. சூரியன் எப்படி ராஜகிரகமோ அப்படி தன்னுடைய ராஜாங்கம் போகணுன்ற ஆசை இருக்கும், அத்தாரிட்டி வேணுங்கிறது இருக்கும். இந்த ஆசை நிறைவேறலாமல் சில சமயம் ஈகோ கிளாஷில் கொண்டு விட்டு எப்படியாவது இந்த தலைமை பதவி அடைஞ்சுள்ளாங்கிற தர்க்க புத்தியில் கூட இவங்களுடைய குணம் போக ஆரம்பிச்சுடும். ஆனாலும் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ எனக்கு இது கிடைக்கல, இந்த கேள்வி ஒன்று அவ மனசுக்குள்ள நிஜமா. ஆமா, ஓகே, ஒரு தப்பும் பண்ணல, எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கல, கீழே இருக்கிறவன் எவனும் மேலே போயிட்டான், நான் என்ன பண்ணேன் 24 மணி நேரம் வேலை செய்கிறேன், எனக்கே இந்த பதவி கிடைக்கல. கர்மா அதான கர்மா. சூரியகர்மாங்கிறத விட சிம்ம கர்மான்னு சொல்லலாம். சூரியகர்மா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்க வேண்டியிருக்கும். ஓகே, சிம்ம கர்மான்னு சொல்லலாம். ஸோ நம்ம செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கிற அந்த மூட்டை, எடுத்துட்டு வந்திருக்கிற மூட்டையினுடைய பலன் ப்ரமோஷனாக இருக்கலாம், பதவி, எந்த ஒரு பதவியினுடைய தேவையான பணம். நான் 100% வேலை செய்கிறேன், எனக்கு 60% தான் வருது. ஓகே, இதுலேயே அவங்க நிறைய விதத்தில் இவர்களுடைய செயல்பாட்டின் முழுமை உணர முடியாமல் தவிப்பு இருக்கும். ஓகே, இதுக்கு அவங்க என்ன மாதிரியான ஒரு துர்கையை எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னா ஸ்கந்த மாதா. ஓகே, முருகனம்
முருகனுடைய தாயாக முருகனை தன்னுடைய மடியில் அமர்த்தி கொண்டவர். ஸ்கந்தன்னாலே செவ்வாய்ன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்கந்த மாதா அப்படின்னாலே செவ்வாய் என்னும் பவரை தன்னுடைய தாய்மை என்னும் அந்த கம்பீரத்தினால் அடக்கக்கூடியவள். கம்பீரத்தினால், அன்பினால் மாதா, அன்பினாலும் கம்பீரத்தினாலும் எப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான கந்தனையும் அடக்கக்கூடியவள் ஸ்கந்த மாதா. அப்போ ஓம் ஸ்கந்த மாதாயை நமகாங்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு ஈஸியாக ஒரு வழி வகுக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும். ஓம் ஸ்கந்த மாதாயை நமஹா, இது சிம்மராசிக்கு உண்டான மந்திரம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கன்னியா ராசி அன்பர்கள். கன்னியா ராசி அன்பர்களுக்கே என்ன பிரச்சனை இருக்கும்னா, என்ன அந்த கர்மா அவங்களுக்கு வந்திருக்குன்னு முதல்ல பார்ப்போம். என்னன்னா, மற்றவர்களை மன்னிக்கவோ அப்ரிஷியேட் பண்ணாமலோ மட்டம் தட்டிய கர்மா. நம்ம இந்த காலத்திலே கூட பார்ப்போம். நல்லது பண்ணாங்க ஒரு கர்மா லிஸ்ட்ல வருதுங்களா? கட்டாயமா. ஓகே, என்னென்ன கர்மா இருக்குன்னா, இது நான் சொல்றது ரொம்ப கம்மி இல்லை, அதுதான் இதுவே ரொம்ப வெரைட்டியாக இருக்குது. எதுவும் மெனு கார்டில் பார்க்குற மாதிரி. அதே தான் இந்த மெனுக்கே இப்படி இருக்குது. அப்போ 108 பாதங்களுக்கு 108 விதமானது சொல்லலாம். ஒரு நீங்கள் இந்த சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு ஒன்று சொல்லலாம், சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு ஒன்று சொல்லலாம். நம்மளுடைய ஜாதகத்தில் என்னென்ன பாதங்கள் என்னென்ன இருக்கோ அதுக்குண்டான இதையும் சொல்லலாம். அதுக்குண்டான பலனும் நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் எல்லாம் இதற்குண்டான பலன்கள் தான். ஓகே, விஷ்ணு சஹஸ்ரநாமம் 108 பாதத்துக்குண்டான ரெமெடி தான். ஓகே, லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் இந்த பாதங்களுக்கு உண்டான ரெமெடி இருக்கு. அந்த மாதிரியான நம்மளுடைய பழமையான நூல்கள்லேருந்து எடுத்தது தான் இதெல்லாம். நான் எதுவும் கொண்டு வரல. எனக்கு நம்ம முன்னோர்கள் மூதாதையர்கள் கொடுத்ததை எடுத்து படிக்கணுங்கிற அறிவை இந்த ஜென்மால எந்த கர்மா வாங்கின்னு வந்திருக்கேன்னு எனக்கே தெரியல. கொடுத்துருக்கார், இது கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம மூதாதையர்கள் நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கா. அண்ட் அதுக்குண்டான சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. அது இப்போ நம்ம வர்க்கம் கன்னி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதான் சொன்னேன், இம்பியூர் இன்டென்ஷன் இருக்கும். அதாவது தனக்கு முன்னாடி தன்னை விட கொஞ்சம் ஒஸ்தியாக யாராவது இருந்துட்டாங்கன்னா சின்னதாக ஒரு பொறாம உணர்ச்சி வரும். நம்ம கொஞ்சம் பட்டமாயிட்டுமோ அப்படிங்கிற ஏக்கமும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்கும், டைலமா இருக்கும், நிறைய ஓவர் தாட் ப்ராசஸ் இருக்கும். சின்னதாக இந்த இடத்துல ஒரு கட்டி வந்துடுதுன்னா, இந்த கட்டி நிஜ கட்டியா, கேன்சர் கட்டியா, அந்த கட்டியா, இந்த கட்டியான்னு தாட் வந்துடும். தலைவலி வந்துடுதுன்னா தலைக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்கும் வந்துடும். யாரோ ஒருத்தர் இவங்க கிட்ட பேசும்போது இவங்க என்ன ஆட்டிடியூட், என்ன அஜெண்டா வச்சுட்டு வராங்க, எல்லாத்துக்கும் ஓவர் திங்கிங் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு கன்ஃபியூஷன்ல போய் தன்னைத்தானே இழந்துடுவாங்க. அப்ப என்ன ஆயிடும், யாராவது கிடைக்க மாட்டாங்களா, ஆறுதலுக்கு ஏக்கம் வந்துடும். எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும், என்னோட குரு இருக்காரா, அவங்க யாராவது எனக்கு டாக்டர் கிட்டையாவது இதை போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோம், இப்படி ஒரு பிளட் டெஸ்டாவது கொடுத்துட்டு வந்துடுவோம். இப்படியான ஒரு கன்ஃபியூஷன், படபடப்பு, பதைப்பு, இதெல்லாம் இந்த ஜென்மால அவங்க அனுபவிக்கும்படியான ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு அவங்க சேவிக்க வேண்டிய குருக காத்யாயனி. காத்யாயனி யாருன்னா, நம்ம சிவனுக்குடைய இவளா தக்ஷனுடைய மகனாக அவதாரம் பண்ணி வரால. அந்த யாகம் செய்யும் போது வீரமா போய் என்னன்னு தன்னுடைய தந்தையையே கேள்வி கேட்கிற அளவுக்கு தன்னுடைய கணவனுக்காக நின்று தன்னுடைய தந்தையை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தைரியம் படைச்சவ காத்யாயனி. தாக்ஷாயணி கிடையாது, தாக்ஷாயணி தான். அவளுக்கு இந்த இடத்துல பெயர் காத்யாயனி. தாக்ஷாயணி தான். தாக்ஷாயணிங்கிறதோட காத்யாயனி அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டியஸ் பர்சனல் ஹேபிட்ஸை மாற்றி கொடுக்கக்கூடியவள். தாக்ஷாயணிகிட்ட கூட ஒரு வீர ரசம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். தக்ஷனின் மகள், ஆமா, ராஜாவோட பொண்ணு இல்ல, அதே காத்யாயனி வீர ரசம் அப்படி அடக்கி இருக்கு, கொஞ்சம் கூலா இருக்கும். கூலாவும் நமக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்து கொடுக்கக்கூடியதா, வேண்டாததை தட்டி கழிச்சுடுற மாதிரி. அதுக்கு தான் தாக்ஷாயணி இல்லாம காத்யாயனின்னு எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே அந்த நேம்ல நம்ம நியூமராலஜி சொல்ற மாதிரி அந்த நேம் சஜஸ்ட் சம்திங். அதை எடுத்துட்டு நம்ம ஜப்பம் பண்ணும்போது நமக்கு தேவையான வரம் கிடைக்கும். அது சொல்லும் பொழுதும் அதோட புரிதலுக்கு ஏற்பட்டு சொன்னா இன்னும் கொஞ்சம் அதிக பலனும் கிடைக்கும். ஸோ காத்யாயனிக்கும் தாக்ஷாயணிக்கும் இதான் வித்தியாசம். தக்ஷனின் மகளுக்கும் சிவனின் மனைவிக்கும். ஓகே, வாவ்.
சிவனின் மனைவி வந்து அகங்காரம் இல்லாத சிவனுக்கு சக்தியாக நிற்கக்கூடிய இடபாகத்தில் சரிசமமாக அமர்ந்தவள் இல்லையா? அப்போ சிவன் அன்புன்னா இவ்வளோ அன்பாக தானே இருக்க முடியும். அவள் எப்படி அகங்காரமாக மாற முடியும்? தக்ஷனின் மகள் தக்ஷராஜாவனுடைய பொண்ணு, நான் ராணி இல்லை, பிரின்சஸ் இல்லை, பிரின்சஸ். அந்த ஆட்டிடியூட்ல தான் அவள் சண்டை போடுறான். ஓகே. அது காத்தியாயனி வந்து என் புருஷனுடைய இடபாகத்தின் அமைந்தவள், சண்டை இல்லாத சமாதானமாக இதை எடுத்து செல்லக்கூடியவள்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல கன்னியா ராசி அன்பர்களுக்கு உண்டான தேவையற்ற எண்ணங்களை தேவையான வழியில் திருப்பி, எண்ணங்கள் வேணும், ஓகே, எதுல வேணும் எதுல வாண்டாங்கிறத கர்டைல் பண்ணி எடுத்துட்டு போகக்கூடிய துர்கா மாதா காத்தியாயனி மகாமாயா. அப்படிப்பட்டவ. ஓம் காத்தியாயன்யை நமஹா. ஓகே. ஓம் காத்தியாயன்யை. காத்தியானிக்கு பேரே காத்தியானி மயாமாயான்னு பேர். விஷ்ணு மாயையினுடைய ரூபம் அவள். ஓகே. மகாமாயா. அவள் வந்து எப்படி கரெக்டாக எடுத்துன்னு போகணுங்கிறத கொண்டு போவா. ஒரு மெஜிஷியன் மாதிரி சீர்படுத்துவா. சீரற்ற தன்மையை அப்படியே ஏன்னா இந்த கன்யாவுக்கு அது ஒரு பிரச்சனை என்னன்னா ஓவர் திங்கிங், அந்த டூ மச் ஆஃப் பயங்கள்லாம் இருக்கும். ஃபியர் ஆஃப் டெத், ஃபியர் ஆஃப் லூசிங் சம்திங், ஓகே, இதெல்லாம் இருக்கும் அவங்க டிஃபால்ட்டா. ஆமாம், பை டிஃபால்ட். நீங்கள் அவங்கள கேட்கவே வேண்டாம். இந்த நம்ம எபிசோடை பார்க்குற கன்னியா ராசி அன்பர்களுக்கு தெரியும் நமக்குள்ள இந்த அதிகமான பயங்கள் இருக்கே. இப்போ ஒருத்தவங்களும் பார்க்கும்போது அவங்களோட கர்மாவை ரிலேட் பண்ணிட்டே வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் பண்ணும்போதே இந்த மந்திரத்தையும் சேர்த்து கொடுத்துட்டோம்னா பாடா இதுக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சுடுதுடா அப்படிங்கிற நிம்மதி நேயர்களுக்கு வருங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். கண்டிப்பா வரணும். வந்து அவங்க அதை நம்மளுக்கு கமெண்ட்ஸ்ல சொன்னாங்கன்னா அடுத்த எபிசோட்ஸ்லாம் இன்னும் அழகுபடுத்தி நிறைய கொடுக்கலாம். கண்டிப்பா நம்மளோட நம்ம மேஷத்துல இருந்து கன்னி வரைக்கும் முடிச்சிருக்கோம். கன்னி வரைக்கும் இருக்கிற கர்மாவுக்கு என்ன துர்கை மந்திரம் இப்ப வேணும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். என்ன கர்மா, அது எப்படி இந்த வாட்டி இந்த ஜென்மால செயல்படும், அதுக்கான இந்த மந்திரத்தை சொல்லும் போது அதுல இருந்து விடுபடலாம். இது வரைக்கும் வந்துட்டு ரொம்ப பிரயோஜனமான ஒரு பதிவு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணா கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். ஸோ மற்றவைகள் அடுத்த எபிசோட்ல கிடைக்கலாம். கண்டிப்பா.